Hi friends, இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டில் கஸ்டம் பேஜ் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் அண்ட் தென் எனக்கு நிறைய மெயில் வந்திருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸ் ரிப்போர்ட்டில் கஸ்டம் பேஜ் நம்பரிங் கொடுக்குறது அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலி இது வந்து ஒரு சாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நான் எடுத்திருக்கேன். இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எனக்கு டிக்ளரேஷன் லெட்டர் இருக்குது, அண்ட் தென் அக்னாலஜ்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் இருக்குது, கண்டென்ட் இருக்குது, இன்ட்ரொடக்ஷன் இருக்குது. ஓகேங்களா, ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பரிங் கொடுக்கணும். ஆனால் நம்பரிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 6th பேஜில் வந்து எனக்கு ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் கிளாஸில் படிச்சிருப்போம், நீங்கள் வேர்ட் வீடியோஸ் எங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பேஜ் நம்பரிங் இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒன்றும் இல்லை, இப்போ ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேஜ் நம்பரிங் கொடுத்து டாப் ஆஃப் த பேஜில் உங்களுக்கு என்ன பேஜ் டிசைன்ஸ் வேணுமோ அந்த டிசைன் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேஜ் நம்பரிங் ஜென்ரேட் ஆகிடும். சரிங்களா, இப்போ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், அந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். 5th பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் பேஜ், அண்ட் தென் 6th பாருங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் பேஜ் தனியாக வந்திருக்கு. இந்த மாதிரி அலைன்மெண்ட்ஸ் இந்த மாதிரி அலைன்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கோங்க. அலைன்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா அலைன்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் ஹெட்டரில் பாருங்கள் உங்களுக்கு பேஜ் நம்பரிங் வந்திருக்கு. ஆனால் எனக்கு இந்த 7th பேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 7 வரக்கூடாது. இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு பேஜ் நம்பர் 1 அப்படிங்கிறத மாறணும். ஓகேங்களா, இந்த இடத்துல பாருங்கள் இன்ட்ரொடக்ஷன்லேருந்து எனக்கு பேஜ் நம்பர் 1ன்னு மாறணும். ஆனால் நீங்கள் இதில் போய் நீங்கள் 1ன்னு சேஞ்ச் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு என்ன ஆகுது, மாறாது. இப்போ நான் ஜஸ்ட் 1ன்னு கொடுக்குறேன், எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இங்கே 1 வந்திருக்கு. அதே மாதிரி எல்லா பேஜ்லையும் 1 அப்படின்ற எனக்கு நம்பர் தான் வந்திருக்கும். இந்த மாதிரி நம்பரிங் நம்ம மாற்ற முடியாது. இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சிம்பிள் டெக்னிக் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எந்த பேஜ்லேருந்து உங்களுக்கு நம்பரிங் வரணுமோ அந்த பேஜுக்கு போயிடுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி எனக்கு இன்ட்ரொடக்ஷன் பேஜில் வரணும். ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் பேஜில் போய்ட்டு உங்கள் கர்சரை வச்சுருங்க. சரிங்களா, அண்ட் தென் பேஜ் லேஅவுட் போங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரேக்கில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கண்டினியூஸ்க்கு மேலே பாருங்கள் நெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது. இந்த நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போய் இன்சர்ட்டில் போயிட்டு ஹெட்டரில் போயிட்டு உங்களோட பேஜ் நம்பரிங் நீங்கள் கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இன்சர்ட்டில் ஹெட்டர் கொடுக்குறேன். இப்போ ஹெட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பரிங் கொடுக்கணும். ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்காக இங்கே டெக்ஸ்ட் கொடுக்குறேன். டியூட்டர் ஜேஓஎஸ் ஜோஸ்ன்னு கொடுத்துருக்கேன். பாருங்கள் என்னோட பேஜில் எல்லா பேஜ்லையும் பார்த்தீங்கன்னா டியூட்டர் ஜோஸ் அப்படின்னு கிரியேட் ஆகிருக்கும். இப்போ நான் பிரேக் பண்ணலாம் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இது பாருங்கள் ஹெட்டர் செஷன் 2ன்னு வந்திருக்கு. ப்ரீவியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர் செஷன், ஃபூட்டர் செஷன் 1, அண்ட் தென் ஹெட்டர் செஷன் 1 அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போ என்னாச்சு அப்படின்னா அது தனி டாக்குமெண்ட்டாக செப்பரேட் ஆகிடுச்சு, இது தனியாக செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பேஜ் நம்பரிங் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், டாப் ஆஃப் த பேஜில் எனக்கு நம்பரிங் மட்டும் வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்பரிங் செட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே நம்பர் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இப்போவும் பார்த்தீங்கன்னா எனக்கு 7 தான் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு 7 வேண்டாம். ஸோ இங்கே எனக்கு 1 2 3 ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த நம்பரிங்குள்ளே போயிட்டு பேஜ் நம்பரில் போங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேட் பேஜ் நம்பரிங் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஸ்டார்ட் வித்னு கிளிக் பண்ணி இதில் 1ன்னு ஆரம்பிச்சிருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1லேருந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் இந்த டாக்குமெண்ட் வந்து 7th பேப்பர் வந்து எனக்கு ஃபஸ்ட் டாக்குமெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் 7th பேப்பர் ஃபஸ்ட் டாக்குமெண்ட். செகண்ட் பேஜ் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக 2ன்னு வந்துடும். இதே மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் நம்பரிங் வருது பார்த்தீங்களா. இந்த நம்பரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இங்கே பாருங்கள் 1 2 3 இந்த மாதிரி கன்யூஸாக வந்துடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்திருக்கு. அண்ட் தென் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, எனக்கு இன்ட்ரொடக்ஷனுக்கு முன்னால் இருக்க பேஜில் எனக்கு நம்பரிங் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் இங்கே பாருங்கள் லிங்க் டு ப்ரீவியஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ போய்ட்டு என்ன பண்ணுங்கள், அந்த அதில் இருக்க நம்பரிங்கை டிலீட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் இதில் 1 2 3 இங்கே வந்திருக்கும், ஆனால் இதில் வந்து நம்பரிங் உங்களுக்கு வந்திருக்காது. சரிங்களா, இப்போ உங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக நீங்கள் டெக்கரேஷன்ஸ் அண்ட் தென் கவர் பேஜஸ்லாம் போடும்போது அதில் நம்பரிங்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராப்பராக இந்த மாதிரி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இன்னும் உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எங்கள் வெப்சைட்டில் இருக்க ஃபாரமில் நீங்கள் சேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.